إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, மதிப்புக்குரிய என் அருமை சகோதர சகோதரிகளே, வாராந்த ஹதீஸ் அமர்வில் இன்றைய நாள் முக்கியமான ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற அழகிய வாழ்க்கை நெறியை நமக்கு மிக தெளிவாக தந்திருக்கின்ற ஒரு மார்க்கம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்வோடு எவ்வாறு தன்னை அமைத்து கொள்ள வேண்டும், அதே போன்று மற்ற மனிதர்களோடு எவ்வாறான தொடர்பை அவன் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். அதற்கு சிறந்த ஒரு வரைவிலக்கணமாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிற மனிதனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், துன்யாவுடைய விவகாரங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இவ்வாறு நடந்து கொள்கிற போது அந்த மனிதன் அடைந்து கொள்கிற பாக்கியம் விமோசனம் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அபுல் அப்பாஸ் சஹல் இப்னு சாத் அஸ்-சாயிதி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார்: அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஒரு வணக்கத்தை சொல்லித்தாருங்கள். துல்லனி அல அமல் இதா அமில் துஹு அஹப்பனி அல்லாஹு அஹப்பனி அன்னாஸ். அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஒரு வணக்கத்தை நீங்கள் சொல்லித்தாருங்கள். அந்த வணக்கத்தை நான் செய்கிற போது அல்லாஹும் என்னை நேசிக்க வேண்டும், அல்லாஹுடைய அடியார்கள் மனிதர்களும் என்னை நேசிக்க வேண்டும் என்று அந்த நபி தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே எப்படியான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள், சஹாபாக்களுடைய லட்சியம் என்னவாக இருந்திருக்கிறது, சஹாபாக்கள் இந்த உலகத்தில் எதன் மீது அதிகம் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் என்பதை இப்படியான செய்திகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த நபி தோழர் என்ன கேட்கிறார்? இந்த உலகத்தில் சந்தோஷமாக வசதி வாய்ப்போடு வாழுவதற்கு எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் என்று கேட்கிறார்களா? இல்லை. நான் செய்கின்ற வணக்கத்தின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹுடைய அடியார்கள் எனக்கு அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களும் என்னை நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான தூய்மையான அந்த லட்சியத்தை சொல்லி நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உன்னை நேசிக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹுடைய நேசம் உனக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால், இந்த துன்யா விடயத்தில் நீ பற்றற்றவனாக இருக்க வேண்டும். இந்த துன்யாவில் உனக்கு அளவு கடந்த ஆசை இருக்கக்கூடாது, துன்யா விவகாரங்களில் உனக்கு மோகம் இருக்கக்கூடாது, அதில் உனக்கு அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை அஸ்ஸுஹுத் என்ற அந்த வார்த்தை என்பது, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பற்றற்றவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி வீசிவிட வேண்டும் என்றோ, அல்லது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை அவன் உதாசீனம் செய்ய வேண்டும், அதை அனுபவிக்க கூடாது என்றோ இஸ்லாம் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தால், இந்த துன்யாவில் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய சுவண்டிகளை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தால்
அந்த அல்லாஹுடைய நியாமத்துகளை அந்த மனிதன் எவ்வாறு கையாள வேண்டும், இந்த துன்யாவோடு அவனுடைய உள்ளம் தொடர்பட்டிருக்கக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடைகளாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், அதே போன்று இன்ன பிற துன்யாவோடு தொடர்பான விடயங்களாக இருக்கட்டும், உள்ளத்தோடு அவனுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. வெறுமனே அல்லாஹ் கொடுத்த அந்த துன்யாவுடைய விவகாரங்களை ஒரு சாதனமாகவே பயன்படுத்த வேண்டுமே தவிர அதுவே ஒரு மனிதனுடைய லட்சியமாக இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்க வேண்டும், இந்த ஊரில் என்னை போன்று அல்லது என்னை விட ஒரு செல்வந்தன் இருக்கக்கூடாது, அப்படியான ஒரு குறிக்கோளாக நம்முடைய அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்க வேண்டும், அதுவே வாழ்க்கையாக நாம் நம்முடைய செயற்பாடுகளை மாற்றிவிடக்கூடாது. வெறுமனே அல்லாஹ் கொடுத்தவற்றை நம்முடைய மறுமைக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டுமே தவிர மறுமையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சாதனமாகவே அதை அமைத்து கொள்ள வேண்டுமே தவிர அதுவே நம்முடைய குறிக்கோளாக லட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிகச் சுருக்கமான வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அதை கொண்டு ஒரு மனிதன் திருப்தி அடைய வேண்டும், போதுமாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்தது இது எனக்கு போதும் என்கிற அந்த பெருந்தன்மை நமக்கு இருக்க வேண்டும். மேலதிகமாக நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதன் மூலமாக இந்த துன்யா என்னுடைய குறிக்கோள் கிடையாது, மறுமைதான் என்னுடைய லட்சியம் என்கிற அந்த உன்னதமான நோக்கத்தை ஒரு மனிதன் வெளிப்படுத்த வேண்டும். அதே போன்று கனிமானவர்களே, அல்லாஹுவை வணங்குகிற அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் ஒரு மனிதனை திசை திருப்புகிற காரியங்களை விட்டும் ஒரு மனிதன் தூரமாக இருக்க வேண்டும். இதுதான் ஜுஹத் என்பது. உலகத்தில் பற்றற்ற தன்மை என்பது பொருளாதாரத்தை தூக்கி வீசுவதோ அல்லது அல்லாஹுடைய அருட்கொடைகளை உதாசீனம் செய்வதோ கிடையாது. இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறது என்றால் அதை பயன்படுத்துவதற்கான அனுமதியை, சலுகையை கொடுத்திருக்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் கொடுத்ததை அவனுடைய தேவைக்கேற்றவாறு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவே அவனுடைய லட்சியமாக, குறிக்கோளாக இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் இந்த உலக ஆதாயங்களை, உலக ஆசா பாசங்களை ஒரு மனிதன் புறக்கணித்து அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை, அல்லாஹ் எனக்கு எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதை நான் ஏற்று திருப்தி அடைவேனாக இருந்தால், பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், பட்டம் பதவிகளை சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த பேராசை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். ஏனென்றால் அல்லாஹுடைய நேசத்தை நாம் முதன்மைப்படுத்தி, முன்னிலைப்படுத்தி நம்முடைய மனோ இச்சையை நாம் ஓரம் கட்டி விடுகிறோம். அதனால் அல்லாஹுடைய நேசத்தை அடைவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களை, இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதாக இருந்தால் துன்யாவில் அளவு கடந்த ஆசை நமக்கு இருக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மனிதர்கள் நம்மை நேசிக்க வேண்டுமாக இருந்தால் மனிதர்களிடத்திலே இருக்கின்ற அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்ற உலக விடயங்களில் நாம் தேவையற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பக்கத்து வீட்டிலே இருக்கிறவன் செல்வந்தனாக இருக்கிறான், நம்முடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கிறவன் வசதி வாய்ப்போடு இருக்கிறான், விலை உயர்ந்த வாகனங்களில் அவன் பயணிக்கிறான், பெருமதியான ஆடைகளை அவன் உடுக்கிறான் என்று மற்றவர்களிடத்திலே இருக்கின்ற உலக விவகாரத்திலே நாம் பற்றற்றவர்களாக இருப்போமாக இருந்தால் மனிதர்களுடைய நேசத்தை நாம் அங்கே சம்பாதித்துக் கொள்கிறோம். மனிதர்களுக்கு நாம் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். இந்த மனிதன் நம்மிடத்தில் இருப்பதை ஒருபோதும் விரும்புகிறவன் கிடையாது, நமக்கு இருப்பது அவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவன் கிடையாது, துன்யாவில் மோகம் கொண்டவன் கிடையாது. நாம் எப்படியான செல்வத்தை கொண்டிருந்தாலும், எப்படியான வசதி வாய்ப்போடு நாம் இருந்தாலும் ஒருபோதும் நம்மை பார்த்து அவன் பொறாமைப்படக்கூடியவன் கிடையாது என்கிற அந்த நம்மை பற்றி ஒரு அபிப்பிராயத்தின் மூலமாக அவர்கள், அப்படியான மக்கள் நம்மோடு, நம்முடைய அயலவர்களாக, அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் என்கிற இந்த மனித உறவு வட்டம் என்பது நம்மை நேசிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது.
அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு நேசத்தையும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அடைந்து கொள்வானாக இருந்தால் அந்த மனிதனை போன்ற ஒரு பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. அல்லாஹுடைய நேசம், இரண்டாவது இந்த உலகத்தில் வாழுகின்ற அவனுடைய அக்கம்பக்கத்தில் வசிக்கின்ற ஏனைய உறவுகள், ஏனைய மனிதர்கள் அவனை நேசிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹு தாலா அவனை நேசிப்பதன் மூலமாக அவனுக்கு உயர்தரமான சுவர்க்கத்தை கொடுத்து விடுகிறான் என்று இந்த செய்தியின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற அருட்கொடைகள் விடயத்திலே ஒரு மனிதன் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த துன்யாவிலே நாம் பற்றற்றவர்களாக, அளவு கடந்த ஆசையற்றவர்களாக நாம் இருப்போமாக இருந்தால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். மற்றவர்கள் அப்படி சம்பாதிக்கிறார்கள், இப்படி சம்பாதிக்கிறார்கள், அவரிடத்திலே அது இருக்கிறது இது இருக்கிறது என்று பொறாமை கொள்ளாமல், அவர் அந்த பதவியில் இருக்கிறார், இவர் இந்த பதவியில் இருக்கிறார், அவருக்கு இப்படியான செல்வாக்கு இருக்கிறது, ஏன் எனக்கு இருக்கக்கூடாது என்கிற அந்த பொறாமைத்தன்மை இல்லாமல் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு தந்தது அது எனக்கு போதும், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இது எனக்கு போதுமாக இருக்கிறது என்கிற போதும் என்கிற மனத்தன்மையோடு இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகிற நேரம் மனிதர்களுடைய அன்பை, மனிதர்களுடைய நேசத்தை சம்பாதித்த மனிதனாக அவன் மாறிவிடுகிறான். எனவே மக்களுடைய நேசத்தை, மக்களுடைய அன்பையும் அல்லாஹுடைய நேசத்தையும் பெற்றவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிற போது நாளை மறுமையில் நிச்சயமாக அல்லாஹு தாலா உயர்தரமான சொர்க்கத்தை பரிசாக கொடுப்பான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து செயல்படுவோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தை தெளிவாக புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.